அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு அம்மாயியும் ஒரு குட்டியும் இருந்துச்சாம். அம்மாயி சொன்னுச்சாம் குட்டி கிட்ட, நம்ம அப்பா அந்த பளபளப்பு காகிதத்தை மேலே உட்காந்து தான் அப்பா இறந்துட்டாங்க. அதனால் இந்த பளபளப்பு காகிதத்தை மட்டும் நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் காலம் போனோடனே அவங்க அம்மாயி இறந்துட்டாங்க. அந்த குட்டிக்கு அந்த பளபளப்பு காகிதத்து மேலே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த குட்டியை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதில் தான் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கும் அங்கே அது மேலே உட்காரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அதில் போயிட்டு காலை வச்சுட்டு வந்துச்சு. அதுக்கு ஒன்றுமே பண்ணலை. அப்போ நம்ம அம்மா தான் ஏதோ தப்பு சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த பளபளப்பு காகிதம் நம்மள ஒன்றுமே பண்ணலையே யோசிச்சு ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பளபளப்பு காகிதத்தில் உட்காந்துச்சு. அந்த உட்காந்த ஆர்வத்தில் அதிலே படுத்து தூங்கிடுச்சான். தூங்கின உடனே அதோட ரெக்கை என்ன பண்ணுச்சு, அந்த பளபளப்பு காகிதத்து மேலே ஒட்டிக்கிச்சு. இப்போ அந்த ரெக்கையை எடுத்தா ரெக்கை பிச்சுக்கும். அப்போ இது எப்படி ஏந்திருக்குன்னு தெரியல. அப்போ அது ஒரு இடத்துல அப்போ யோசிக்குது, அம்மா இதனால தான் ஏதோ சொல்லியிருக்காங்க யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்குது. நம்ம ஒரு தப்பு செஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே யோசிக்கக்கூடாது. 10th 12th எக்ஸாம் ஏதும் மாணவர்களுக்கான தான் இது. நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்காமல் நம்மளுக்கு இப்போடைய டீனேஜ் வயசில் என்ன தோன்றுமோ தோன்றும். பட் அதை நீங்கள் அதை ஒரு சிதறடிக்காமல் அதை நேர் வழியில் கொண்டு போக பார்க்கணும். உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும். அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கிட்டு டீச்சர் சொல்கிறதையும் கேட்டு உங்களுக்கான வழியை தேடுங்க. நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்குங்க, உங்களோட இலக்கை அடையுங்க. தேங்க்யூ.